உயிருக்குள் உயிரை வைத்தாய். கமான். நாசமாய் போனது முதல் இரவு, நாசமாய் போனது இப்போ வரும். ஐயோ இவரா? இவரை தெரியல? இவரை தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். சமீப காலமா பல பேர் வந்துட்டு இவரோட வீடியோ அமைச்சு ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. 3 ஃபிலிம்ல தனுஷ் பண்ணுவார்ல, ஓ பெண்ணே உயிருக்குள் உயிரை வைத்தாய். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கலாய்க்கிறாங்கன்னு கூட தெரியாம மன்மதன் சீன் பண்ணீங்களா? யாராவது ஒரு பையன் மட்டும், கேமராமேன் யாராவது ஒரு ஆள் வாங்கப்பா. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. என்னடா காக்கா ஆயிருந்துச்சு, முரட்டு காக்கா யாருக்கு போடுங்க. யாரோ அவருடைய ஆள் மனசுக்குள்ள போயிட்டு நீ ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. 24 வருடம் எஸ்பி சௌத்ரி தப்பு பண்ற அரசியல் வந்திக்கவே கூடாது. போலீஸ்காரனுக்கு ஒரு திமிரு இருக்கு. போட்டோல பார்த்துருப்பாரு. இதெல்லாம் இவர் தெரிஞ்சுதான் பண்றாரா இல்ல தெரியாம பண்றாரா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. நான் கூட இவர் திடீர்னு மேல பார்க்கவும் காக்கா தான் ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிருச்சோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அதுவும் பார்ட் ஆஃப் த ஆக்டிங் அப்படின்னு. சும்மா கேமரா கிட்ட நின்றுட்டு இருந்த அந்த பையனை கூப்பிட்டு வச்சு அவரோட டிஷர்ட்ல சிந்திக்கிட்டு இருக்காரு. மன்மதனுக்கு உண்டான மரியாதை போச்சேங்க உங்களால. ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து இன்டர்வியூ எடுக்க மனுஷன் வெறி கொண்டு நடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் நான் என் வாழ்க்கையில் என்னென்ன கொடுமைகள்லாம் பார்க்க போறனோ எனக்கே தெரியல. போன வீடியோவில் வந்துட்டு கிளாஸ் ரூமில் பாடம் நடத்திட்டு இருக்கப்ப பயங்கரமாக போர் அடித்தா சலுப்பாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு எக்கச்சக்கமான கமெண்ட் வந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு மட்டுமே தனியாக ஒரு வீடியோ பண்ணிடலாம், அந்த லெவலுக்கு கமெண்ட் வந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிராயிங் பண்ணிட்டு இருப்பேன், புக்கில் இருக்கக்கூடிய பொம்மைக்கு வந்துட்டு கலரிங் பண்ணிருப்பேன் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் சில கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. மேக்ஸ் சாருக்கும் ஆயம்மாவுக்கும் ஃப்ளேம்ஸ் போடுவோம், கரெக்டாக மேரேஜ்னு வரும். தப்பு, ரொம்ப தப்பு. பார்த்துக்கங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கங்க. எனக்கு கிளாஸ் டைமில் சலுப்புனா தமிழ் சாங்ஸை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி என் ஃப்ரெண்டை அதை எனக்கு கண்டுபிடிக்க சொல்லுவேன். அவளும் கஷ்டப்பட்டு ஒரு பீரியட் முடிகிற வரைக்கும் யோசிப்பா. அவளை வெறுப்பேற்றுறதுல எனக்கு ஒரு ஆனந்தம். எஸ் எஸ். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பாட்டை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க அவங்களாம் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் பாட்டோடைய லிரிக் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இல்லை இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்கன்னா அது எந்த பாட்டுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. அதை அடுத்த வீடியோட ரியாக்ஷனில் பார்ப்போம். 2 rupees பாட்டு புக்கை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து கடன் வாங்கி ரிலிக்க எழுதிக்கிட்டு இருப்பேன். சபாஷ் சபாஷ். ஒன்ஸ் அப்பான டைம் இந்த 2 ரூபா பாட்டு புக்கெலாம் ஸ்கூலுக்குள்ளே பயங்கர ஃபேமஸாக இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை படித்து நாங்கள் கிளாஸில் வந்து மாட்டிப்போம். ஏன்டா இதை படித்து என்னடா பண்ண போகிறோம் புக்கை படி அப்படின்னு சொல்லி வண்டியாக கழுவி ஊற்றிருக்காங்க. அதானே பாட்டெலாம் மனப்பாடாகுது, ஆனால் சப்ஜெக்ட் மட்டும் மனப்பாடாக மாட்டேங்குது. 2000 MP3 சாங் ஞாபகம் இருக்குது மாமா, ஆனால் 1.5 அடி திருக்குறள் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. போர் அடிச்சா சீனரி ட்ரா பண்ணுவோம், 2 மவுண்டைன் நடுவில் சன் ரிவர் ட்ரீஸ், அப்புறம் ரேண்டமாக ஃப்ளேம்ஸ் போட்டு பார்ப்போம். இந்த ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிறது காலங்காலமாக தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஊரில் இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துருக்காங்க. அதோட ஒரு பயங்கரமான விஷயம் நோட் பண்ணீங்களா? சீனரி ட்ரா பண்ணுவோம், 2 மவுண்டைன் நடுவில் சன் ரிவர் ட்ரீஸ். ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்டும் ஆரம்பத்தில் என்ன வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மவுண்டைன், நடுவில் ஒரு சூரியன், சைடில் அங்கங்கே 2-3 மரம், அப்புறம் அங்கங்கே காக்கா பறக்கும். அது ஒரு அழகிய நிலா காலம். இன்னைக்கு நம்மளை சுற்றி வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய இன்டர்நெட் வீடியோவெல்லாம் எடுத்து பார்த்து அதை நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஹார்ட்டின் போடுங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் தெரிவிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாமி. வெல்கம் டு தி ஷோ. என்ன மோமோஸ் தானே இது? மோமோஸ்ல ஸ்க்ரூவா? ஸ்க்ரூ டிரைவரு, வாட் டு யூ மீன்?
இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. இந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு பேக்கரி நான் ஓப்பன் பண்ண போகிறேன், சைடு இன்கம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் பேசி நான் பார்த்துருக்கேன். ஆனால் அப்படி பேக்கரி ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். யூ ஆர் அ ரியல் மெக்கானிக்கல் இன்ஜினியர். கொஞ்சம் விட்டால் வெல்டு அடிப்பாங்க போல இருக்கு. வெல்டு இந்த ஸ்க்ரூ எடுத்து போட்டு நீங்கள் பின்னாடி நட்டும் போட்டு டைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னுமே கூட கொஞ்சம் டைட்டாக நல்லாவே ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் இந்த இரும்பு சத்து கம்மியாக இருக்குது, அயன் டெஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்னா இதை சாப்பிடுங்க. If a dog wore pants, would he wear them like this or like this? நாய்க்கு பேண்ட் போடணும்னா இதில் என்ன டவுட் இருக்கு? பின்னாடி காலுக்கு தானே பேண்ட் போடுவாங்க. அப்படின்னா கண்டிப்பாக பி தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். இருங்க, நாய்க்கு தான் கையே இல்லைல்ல, அதுக்கு நாலுமே காலு தானே. அப்புறம் எல்லாரும் ஷேக் ஹேண்டுன்னு சொல்கிறாங்க, ஷேக் லெக்குன்னு தானே சொல்லணும். அப்போ ஏதான் கரெக்டா இருந்தாலும் வயிற்றுக்கு யாரும் பேண்ட் போட மாட்டாங்களே. இருங்க, முதல்ல நான் ஏன் பேண்ட் போடணும்? நான் ஏன் இப்போ உட்காந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்? ஒரே குழப்பமா இருக்குதுல. ஓகே, எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா வந்து அது லைக் திஸ் தான். உங்களுடைய ஆன்சர் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. அந்த கப்புக்கே அவங்க வச்ச டீ டேஸ்ட் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் கக்கிடுச்சு. இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. மொத்த டீயையும் அந்த கப்பு முழுங்கிருச்சு, சாரி துப்பிருச்சு. ஆனால் இது ஒரு நல்ல மேஜிக் ட்ரிக்காக இருக்குல்ல. திடீர்னு இருந்த கப்பை காணும். அந்த பிளாஸ்டிக் கப்பில் அவர் டீ குடிச்சு அவருக்கு கேன்சர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட உயிரியே அந்த பிளாஸ்டிக் கப்பை விட்டுருக்கு. இட்ஸ் அ நார்மல் டோர். அடா பாவிகளா, என்னடா கதவுக்கு வெளில ரூமே இல்லை. என்ன கதவு அந்தரத்தில் இருக்கு? அங்க போயிட்டு யார் டோரை வச்சா? வீட்டுக்குள்ளேயே டிராப் செட் பண்ணிருக்காங்களோ. வீட்டுக்குள்ள போறதுக்கு டோர் ரெடி பண்ணுங்கடான்னா சொர்க்கத்துக்கு போறதுக்கு டோர் ரெடி பண்ணிருக்காங்க. எங்களுடைய வீட்டு வாசல் எப்பயுமே உங்களுக்காக திறந்தே இருக்கும். என்னது, எவ்வளோ மார்க்கா? ஓ, வீட்டு வாசல்ல தான் இருக்கீங்களா? சரி 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 சரி, ஒன்று பண்ணுங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரண்ட் டோர் இருக்கும், அதை மட்டும் திறந்துட்டு உள்ள வாங்க, நம்ம மார்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கை கேட்குற, உனக்கு மார்க் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாஸ், கஷ்டப்பட்டு இந்த கதவை வந்துட்டு உடைச்சிருக்கேன். இப்போ நம்ம பட்டுன்னு உள்ளே போகிறோம், டக்குன்னு திருடிட்டு உடனடியே வெளியில் போயிடுறோம். கமான். டெட் லிஃப்ட். அட கொடுமையே. ஏன் சார், அங்க ஒரு மனுஷன் செத்து போயிட்டாரு, அவரை தூக்கிட்டு போற நேரத்துல உங்களுக்கு இந்த ஹியூமர் தேவையா? டெட் லிஃப்டா? இது டெட் லிஃப்ட் இல்ல, டெத் லிஃப்ட். இல்ல டெட் பாடி லிஃப்ட். அதாகப்பட்டது மனுஷனுடைய வாழ்க்கையில ஹியூமர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. பட் இந்த இடத்துல கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். லைஃப் டைம் கேரண்டி. இருக்கட்டும். செருப்புக்கு கேரண்டி ஓகே, ஆனால் காலுக்கு கேரண்டி இருக்குமா அப்படிங்கிறது தான் டவுட்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிலில் நடக்கிறீங்கன்னு வைங்க, அப்படியே காலு காய்ச்சி போயிடும். ஏன்னா அந்த லெவலுக்கு அந்த இரும்பு செருப்பு வந்துட்டு சூடாயிரும். சாதா செருப்பே கொஞ்ச நேரம் வெளில விட்டா பயங்கரமாக கொதிக்குது. இதில் இவங்க வேற போட்டுக்கிறதுக்கு செருப்பு தைச்சு தர சொன்னால் உருக்கி வெல்டிங் பண்ணி தந்திருக்காங்க. எதுக்கும் இந்த செருப்பை இந்தியாவில் இருக்கக்கூடிய அம்மாக்களோட கண்ணில் மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. மண்ட பத்திரம். அட கோவத்தில் யாராச்சும் ஒரு உத விட்டாங்கன்னு வைங்க, அட தெரியாமல் கூட யாரோ ஒருத்தங்க காலம் மிதிச்சிட்டாங்கன்னு வைங்க, ஃபினிஷ், சோலி முடிஞ்சு. அப்புறம் கரண்ட் கிட்ட போகும்போது கேர்ஃபுல்லா போங்க. இது ஒன்றும் ரப்பர் செருப்பு கிடையாது, உஷாரா இருங்க, ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்கு.
woman arrested for calling her ex-boyfriend 27,000 times in a week. Just needed to know how often she called him. 27,000 divided by 7 is equal to 3,857. அந்த காலை ஒன் டேக்கு கன்வெர்ட் பண்றாங்க. அதை வந்துட்டு 24 டிவைட் பண்ணா இப்போ அது மினிட்ல கன்வெர்ட் பண்றதுக்காக டிவைடட் பை 60 அப்படின்னு போடுறாங்க. 2.67 வந்துட்டு அப்ராக்சிமேட்லி வருது. அதாவது 3 கால் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? ஒரு நிமிஷத்துக்கு அவங்க 3 கால் பண்ணியிருக்காங்க. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்க. he got a call every 20 seconds for a week. இல்ல எனக்கு புரியல. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா எப்படி அப்படி இவ்வளவு ஸ்பீடா ஃபோன் பண்ணியிருக்கா? ஃபிளாஷுக்கு தங்கச்சியா இருக்குமா? மொத்தத்தில் இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க நாட்டில் நெட்வொர்க் ஸ்பீடா இருக்கு அப்படின்னு தெரியுது. ஆனா இதுதான் உண்மையான அன்லிமிட்டெட் கால்ஸ். இந்த கணக்கெல்லாம் ஓகே, பட் எப்படி இது ப்ராக்டிகலி பாசிபிள் ஆச்சு? ஏன்னா நைட் அவங்க தூங்கி இருக்கணும், சாப்பிடணும், சாப்பிடும் போது கூட இன்னொரு கையில வச்சு அவங்க மிஸ்டு கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கூட வச்சுப்போம். ஆனா தூங்குறப்ப எப்படி இவங்க கால் பண்ணாங்க அப்படின்னு தான் தெரியல. ஒருவேளை தூக்கத்திலே மிஸ்டு கால் கொடுக்குற வியாதி இருக்குமோ? பட் இருந்தாலும் நீங்க போட்ட கணக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. இத்தனை கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு இவரு முன்னாடியே பிளாக் போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. உங்கள் பேச்சை நம்பி என் மனைவியிடம் படு என்பதற்கு பதிலாக தூங்கு என்று சொன்னேன். தூங்கிவிட்டாள். நாசமாய் போனது முதலிரவு. ஓஹோ, நாசமாய் போனது இப்போ வரும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இருந்தாலும் கடல்முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான்ப்பா. அதே மாதிரி பாருங்க, படு என்பதற்கு அந்த இடத்துல இக்கு வராது. பதிலாக தூங்கு என்று சொன்னேன். தூங்கி விட்டால் அந்த இடத்துல வந்துட்டு தூங்கி விட்டால் அங்க வந்து புள்ளி வரணும், இல். அதுக்கப்புறமா நாசமாய் போனது ஐயா சொன்ன மாதிரி இப்போ வரணும். பட் இருந்தாலும் பாவம், அவரோட கவலை அவருக்கு. எங்க போய் இங்க வந்தாலும் ஒரு இடத்துக்கே வராம இருக்குது. இது யாராவது இல்ல எங்க நிக்கிறான் அவர்த்த இங்க வர வச்சா. பாவிகளா, பேய்களே பீதியா இருக்குதுன்னா அது இங்கதான். பேய்க்கே பேய் பைத்த காட்டியிருக்காரு. இவர் சாதாரணமான ஆளே கிடையாது. விட்டு ஏத்துங்க ஜமா, ஏத்துங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரத்துல ஆவியா இருக்கும். அங்க பாரு, தெரிச்சு ஓடுது. இவங்கெல்லாம் எங்க இருந்து வரானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சும்மாவே இருக்க மாட்டானுங்க. நைட்டு நேரம் இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டு ரோட்டோரமா நின்று போற வரவங்கள பீதி ஆக்குறது. அப்பாடா, என் மனசுல இருக்க பாரமே குறைஞ்சிருச்சு. டே அண்ணனுக்கு கைதி பீஜியம் போடே. ஆனா அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு வாங்கினேன். இன்னைக்கு பேசிக்கலாம். இனி நம்ம பார்த்தா எல்லா வீடியோமே செம்ம ஃபன்னா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல எந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர ஃபன்னா இருந்தது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன்.